வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் அண்ட் அரே டாபிக் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் பிஹெச்பி ஓப்பன் கோட்டு, அப்புறம் என்னது பிஹெச்பி க்ளோசிங் டேக்கு ஓப்பனிங் டேக் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வரணும். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட். ஸோ பிஃபோர் டிஃபைன் த ஃபங்க்ஷன், டிக்ளேர் த ஃபங்க்ஷன், we should use the keyword function. Then after the function we have to give the function name. What is the function name? Function name machine apnu vechukoma, machine. Then open bracket, close bracket. Clear? Within the parenthesis you can specify the parameter yourself. Specify பண்ணலாம், specify பண்ணாம இருக்கலாம். சரிங்களா? ரைட், நான் இப்ப ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட், to define a function block you have to use the curly open braces. Curly open braces. So between curly open braces and close braces you have to define a block. Here I put echo for example, இது மாவு அரைக்கும் மெஷின் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் எக்கோ ஃபங்க்ஷன் ஜஸ்ட் பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் த ஸ்ட்ரிங். கிளியர்? we know that, right? So function declaration part over. Function declaration part over. Next, when this function declaration part will be executed? எப்ப இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, எப்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அப்பதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்டா? ரைட். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் ஓவர். அடுத்து ஃபங்க்ஷன் காலிங் பார்ட் கொடுக்கணும் இல்லையா? ஃபங்க்ஷன் காலிங் பார்ட்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் தானே கால் பண்ண போறோம், அப்ப அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷன் தானே கால் பண்ண போறோம், இந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுப்போமா? இந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டேன். கிளியரா? சோ இப்ப இந்த ஃபங்க்ஷன் காலிங்ல எண்ட்ல செமிகோலன் வருது, பட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எண்ட்ல செமிகோலன் கொடுக்க கூடாது. You should know those things. While declaring the function, the end of the statement should not specify the semicolon, but while calling the function name end should be terminated by semicolon. Clear? Right. Shall we run? இப்ப என்ன ஆகுதுன்னா, machine அப்படின்ற function call will call the function machine. When that machine called by calling function, the function block will be executed automatically. So what will be the output here? இது மாவு அரைக்கும் machine. So that is the output. Clear? Shall we run the program? P9. Yes. So here you can see the output. இது மாவு அரைக்கும் மெஷின். Clear? Understand? Can you able to understand? Right. Suppose if you are not calling this forward slash used to define a command. So command na enna அப்படினா, இந்த command line கொடுத்துட்டு அப்படினா இந்த லைன் ஃபுல்லாவே என்ன இருக்கும்? command ஆயிரும். So command ஆயிடுச்சு அப்படினா this statement will not be executed by the server. Clear? So இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்றப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகாது? காலிங் ப்ராசஸ் நடக்காது. இந்த ஃபங்க்ஷன் காலிங் ப்ராசஸ் நடக்காது அப்படின்ற பட்சத்துல அவுட்புட் நமக்கு கிடைக்காது. கிளியர்? தட் இஸ் த லாஜிக். ஸோ இங்க பாருங்க, டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் டு ஸ்பெசிஃபை a command. கிளியர்? ரைட். இப்ப ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எடுத்துறேன், சேவ் பண்ணிடுறேன். இப்ப என்ன பண்றேன்? ரன் பண்றேன். இப்ப பாருங்க ரன் ஆகுது. இப்ப என்ன புரிஞ்சுது? வித்தவுட் ஃபங்க்ஷன் காலிங், இப்ப சேவ் பண்ணிடுறேன். பாருங்க சேம் அதே தான், டெலிட்டே பண்ணிட்டேன். வித்தவுட் ஃபங்க்ஷன் காலிங் the function declaration will not executed. Function declaration will not executed. So function declaration execute ஆகல அப்படின்ற பட்சத்துல the function block within the pair of braces will not be executed. Clear? We can see
இப்ப இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்ப என்ன ஆகல, எதுவுமே வரல. கிளியரா? சோ கால் மெஷின் இருக்கு, அந்த மெஷினை நீ ஆன் பண்ணல, ஆன் பண்ணி எதுவுமே ப்ராசஸ் ஆன் பண்ணா தான் மெஷின் ஓடும். ஆன் பண்ணவே இல்லை. அந்த ஆன் பண்ற ப்ராசஸ் தான் என்னன்னா ஃபங்க்ஷன் காலிங். ஆனே பண்ணலன்றப்ப மெஷின் இருக்குன்னா மெஷின் அப்படியே தான் இருக்கான். சரிங்களா? அது சுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ் என்னது, இது மாவரைக்கும் மெஷின் பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் நடக்காது. சரிங்களா? சோ ஆன் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் காலிங் we should have to specify. clear? MACHINE மெஷின் அப்படின்ற ஃபங்க்ஷன் காலிங் கொடுக்கணும். புரிஞ்சுதா? ரைட். இப்ப இதுதான் என்னது, which is non parameterized function. இதுல என்ன இல்ல, பாராமீட்டர் இல்ல. இதுல பாராமீட்டர் எதுவுமே கொடுக்கல. so we can call this is non parameterized function அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்ல. கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட் டாலர் ஒரு வேல்யூ பாஸ் பண்றான், ஒரு வேல்யூவை பாஸ் பண்றான். இப்ப என்ன வேல்யூ பாஸ் பண்றோம்னா ரைஸ் அப்படின்ற வேல்யூவை பாஸ் பண்றோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நான் பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் இல்ல யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், ரெண்டுமே ஒண்ணுதான், ஒண்ணு தப்பு இல்ல. ரைட். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? ரைட். பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்னா நத்திங் பட் இந்த காலிங் ஃபங்க்ஷன். இதுதான் என்னது, நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் என்னது காலிங் ஃபங்க்ஷன். இது என்னது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். சோ இந்த காலிங் ஃபங்க்ஷன் within the function name parenthesis we have to specify the value or variable. Clear? So this value will be passed to this function declaration argument. So for that we have to put any one argument here. Dollar, the argument name is x அப்படினு வெச்சுக்கோங்க. Clear? So rise அப்படின்றது இப்ப என்ன ஆகும்னா x அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். So what is the value of x? Rise. Clear? Next dollar x dot சரிங்களா? ரைஸ் கூட வேணா, அரிசினே கூட வச்சுக்குவோம், இல்ல ரைஸே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ரைட். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது வந்து வேரியபிள். வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் பிளாக்? எகோ டாலர் எக்ஸ் டாட் மாவு. ஹியர் டாலர் எக்ஸ் இஸ் எ வேரியபிள். ஸோ த எகோ கமாண்ட் வில் பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் டாலர் எக்ஸ். ஆஃப்டர் தட் பிரிண்ட் த ஸ்ட்ரிங். வாட் இஸ் த ஸ்ட்ரிங்? மாவு. கிளியர்? ஸோ the variable and string should be separated by dot symbol. Should be separated by dot symbol. Clear? ரன் பண்ணுவோமா? என்ன வருது ஆன்சர்? ரைஸ் மாவுன்னு வருதுங்களா, which means அரிசி மாவுன்னு. கிளியர்? சோ மெஷின் ஒண்ணுதான். இந்த மெஷின்ல ஃபர்ஸ்ட் அரிசியை கொட்டினா என்ன வருது? அரிசி மாவு வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? சேம் அதே மெஷின்ல இன்னொரு டைம் என்ன பண்றோம்? கால் பண்றோம். இன்னொரு டைம் கால் பண்றோம். என்ன கால் பண்றோம்னா மெஷின் என்ன வைக்கலாம்? ஏதோ ஒன்று சொல்லு பாப்போம். மிளகாய் தமிழே எடுத்துவோம். சரி, அங்க என்ன கொடுக்குறோம்? மிளகாய் அப்படின்னு கொடுக்குறோம். இப்ப என்ன ஆகும்? இது காலிங் ஃபங்க்ஷன் 1. அப்ப இது என்னது? இது காலிங் ஃபங்க்ஷன் 2. Clear? So calling function 1, calling function 2. So first time இந்த மெஷினை கால் பண்ணி அதுல ரைஸ் இன்புட்டா கொடுத்தோம், ரைஸ் மாவு ஐ மீன் அரிசி மாவு வந்தது. செகண்ட் சேம் அதே மெஷினை கால் பண்ணி என்ன கொடுக்குறோம்? மிளகாய்
வேல்யூ கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும்னா the string மிளகாய் will be stored in the variable or parameter $x. Here $x store மிளகாய். What will be the output? Echo $x மிளகாய் டாட் மாவு. அப்ப என்ன வரும்? மிளகாய் மாவுன்னு வரும். மிளகாய் பொடி தானே வரும். சரியா? மிளகாய் வேண்டாம், அப்ப வேற எதாவது வச்சுக்கோம். அரிசி, உளுந்து. சரிங்களா? அப்ப உளுந்து என்ன ஆகும்? எக்ஸுக்கு போவோம். அப்ப என்ன வரும்? உளுந்து மாவு வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? ரைஸ் மாவு வந்தது. அடுத்து என்ன வருது? உளுந்து மாவு வருது. அடுத்தல என்ன வரணும்ன்ற கமெண்ட் இங்க என்ன பண்றோம்? ஒரு பிஆர் கமெண்ட் கொடுக்குறோம். ரைஸ் மாவு, உளுந்து மாவு. Can you able to understand? We can call the machine n number of times by giving calling function, n number of calling function. In first calling function, we give the value rice as input to the parameter x. In the second calling function, we give the value ulundu as a second value to the parameter $x. So அரிசியை கொடுத்தா அரிசி மாவு வரும், உளுந்த கொடுத்தா உளுந்த மாவு வரும். That's all. Clear? So ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரீயூசபிலிட்டி ஆஃப் கோடு. இப்ப இந்த ரைஸ் கொடுத்து ரைஸ் மாவு வந்துச்சு இல்லையா, இந்த சேம் பிளாக் கோடுக்க உளுந்து மாவு வர்றதுக்கு மறுபடியும் தனியா அந்த சேம் பிளாக் கூட நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம், டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதனால கோடிங் லென்த் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா the function used to reduce the length of the code. First thing. Second thing, reusability of code. Reusability of code is the second thing. These are the advantages. சொல்லலாம். சரிங்களா? ரைட். கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, சார் இங்க டைரக்டா நம்ம வேல்யூ தானே கொடுக்குறோம். வேல்யூ கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கலாம். எப்படின்னா மெஷின் ஈக்குவல் டு மெஷின் என்னது ரைஸ் அப்படின்ற வேல்யூ தான் பாஸ் பண்ணுது. அதுக்கு பதிலா டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு கோதுமை அப்படின்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் காலிங் ஃபங்க்ஷன்ல இங்க டைரக்டா வேல்யூ கொடுக்காம I define just value $x. So what will happen? The value of the variable $x will be assigned to the variable $x. சரிங்களா? ஏன்னு கூட வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்னா. அப்ப ஏல என்ன வேல்யூ இருக்கோ இதுல இருக்கக்கூடிய வேல்யூ எங்க போய் ஸ்டோர் ஆகும்? எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். அப்ப எக்ஸ்ல என்ன வரும்? கோதுமை. அப்ப எகோ கமெண்ட் என்னன்னா கோதுமை மாவுன்னு கொடுக்கும். அவுட்புட் கிடைச்சதுங்களா? ரைஸ் மாவு இப்ப என்னது? கோதுமை மாவு. கோதுமை மாவு. கிளியர்? So function declaration we can call n number of times. Right. இது வந்து என்னது? parameterized function. எத்தனை பாராமீட்டர்? only one parameterized function. இப்ப சப்போஸ் ரெண்டு பாராமீட்டர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ரெண்டு பாராமீட்டர் யூஸ் பண்றோம்னா என்னன்னா $a மிளகாய், அடுத்து $bன்ற வேரியபிள் என்ன வைக்கிறோம்? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, ஏதோ ஒரு வேல்யூ சொல்லுங்க பாப்போம். எனிஒன்? குழம்பு மசாலா அரைக்கணும்னா என்ன பொடி போடுவான்?
மிளகாய் போடுவோம், அப்புறம் வேற என்ன போடுவோம்? சார் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள், வெரி குட். மஞ்சள், சரிங்களா? சோ மிளகாய், the string மிளகாய் stored in the variable A, the string manjal stored in the variable B. Now the மிளகாய் and manjal will be forward from calling function into function declaration. Clear? இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை அழைச்சிருவோம், சரிங்களா? அது எதுக்கு வரும், பழசே எதுக்கு கொடுத்துட்டேன், புதுசா போட்டோம். அப்ப என்ன பண்றேன்னா $A, $B, $A, $B. இங்க $A என்ன இருக்கு, மிளகாய் இருக்கு. $B என்ன இருக்கு, மஞ்சள் இருக்கு. அப்ப இதை ரிசீவ் பண்றதுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் வேணும்? 2 வேரியபிள், 2 ஆர்குமெண்ட் வேணும். அப்ப $X, $Y என்ன வேணா வச்சுக்கலாம், அது தப்பே இல்லை, என்ன வேணா நீ வச்சுக்கலாம், சரிங்களா? அப்ப $A ஓட வேல்யூ will be passed to $X, $B ஓட வேல்யூ will be passed into $Y. இங்க எக்கோ கமெண்ட்ல என்ன பண்றோம்னா $X டாட் $Y குழம்பு மசால் பொடி. நான் அப்பவே சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், வேரியபிள் அண்ட் ஸ்ட்ரிங் should be separated by டாட்னு. அப்ப எகோ கமாண்ட்ல $Xன்றது ஒரு வேரியபிள், $Y ஒரு வேரியபிள். பிட்வீன் தட் we have to put டாட் சிம்பிள். $Y வேரியபிள், இது என்னது, ஸ்ட்ரிங். குழம்பு மசால் பொடின்றது ஸ்ட்ரிங். அப்ப பிட்வீன் தட் we have to put டாட் சிம்பிள். A ஓட வேல்யூ Xக்கும் B ஓட வேல்யூ Yக்கும் போகும். செக் பண்ணுவோமா? Shall we run it? What is the error here? We have to put semicolon at the end of each statement. Can you able to understand? மிளகாய், மஞ்சள், குழம்பு மசால் பொடி. Parameter with the default value. அதான் சைட் ஹெட்டிங் போட்டுக்கேன். அதுக்கான ப்ரோக்ராம் போடலாமா? ப்ரோக்ராம், அதுக்கான ப்ரோக்ராம் எழுதிக்கீங்க. $X தான் இருக்கு. அப்ப $X என்ன ஸ்டோர் ஆகும்? $X என்ன ஸ்டோர் ஆகும்? $X பை டிஃபால்ட் ஆப்பிள் கொடுத்துருக்கு. ஆனா இங்க என்ன பண்றோம், மேங்கோன்ற வேல்யூவை $X பாஸ் பண்றோம். இப்ப என்னன்னா $X அப்படின்ற பேராமீட்டரோட டிஃபால்ட் வேல்யூ ஆப்பிள்னு இருக்கிற பட்சத்துல சேம் டைம் மேங்கோ அப்படின்ற வேல்யூ $X பாஸ் பண்ணப்படுது. இப்ப என்ன கொஸ்டின்னா $X அப்படின்ற ஜார்ல, $X அப்படின்ற ஜார்ல ஆப்பிள் இருக்குமா, மேங்கோ இருக்குமா? அதான் கொஸ்டின். என்ன இருக்கும்? பை டிஃபால்ட் ஆப்பிள் இருக்கு, இப்ப மேங்கோ பாஸ் பண்றோம். அப்படின்றப்ப என்ன கொஸ்டின்னா $X அப்படின்ற வேரியபிள்ல ஆப்பிள் இருக்குமா, மேங்கோ இருக்குமா, இல்ல ஆப்பிள் மேங்கோ ரெண்டுமே இருக்குமா? சார் மேங்கோ. மேங்கோ தான் இருக்கும், ஆப்பிள் இருக்காது. ஏன் இருக்காது? வெரி குட், ஆன்சர் கரெக்ட். சார் நம்ம என்ன கால் ஃபங்க்ஷன் கொடுக்குறோமோ அதாங்க சார் வரும் அவுட்புட். அப்ப கால் ஃபங்க்ஷன் நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா என்ன வரும்? எம்டியா கொடுத்துட்டப்ப என்ன வரும்? நம்ம எம்டியா இருந்துச்சுன்னா ஆப்பிள் ஜூஸ்னு வரும் சார். வெரி குட், எக்ஸலண்ட் ஆன்சர், வெரி குட், வெரி குட், சூப்பர். இந்த $X எப்ப டிஃபால்ட் வேல்யூ வந்து $Xல வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இங்க இருந்து வேல்யூ பாஸ் பண்ணாத சமயத்துல தான் என்ன ஆகும், இந்த ஆப்பிள்ன்ற வேல்யூ $Xக்கு எடுத்துக்கும். ரைட், கான்செப்ட் புரிஞ்சா? எக்ஸுக்கு எப்ப வந்து வேல்யூ ஆப்பிள் இருக்கும், இங்க இருந்து எந்த வேல்யூமே பாஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்துல தான் எக்ஸோட வேல்யூ ஆப்பிள்னு அசைன் ஆகும். சரிங்களா? ரைட், இப்ப ரன் பண்ணலாமா? இப்ப என்ன இருக்கும், எக்ஸ்ல மேங்கோன்னு இருக்கும். அப்ப எக்கோ கமெண்ட் என்ன இருக்கு, $X, எக்ஸ்ல இருக்கு மேங்கோ. அப்ப மேங்கோ டாட் ஜூஸ் என்ன வரும், மேங்கோ ஜூஸ் அப்படின்னு வருமா? ரன் பண்ணுவோமா இந்த ப்ரோக்ராம்? ரைட்டா? என்ன எரர் வருது? ஃபங்க்ஷன் நேம் மேல மிக்ஸி இருக்கு, கீழ மெஷின் இருக்கு சார். சோ ஃபங்க்ஷன்
டிக்ளரேஷன்ல என்ன ஃபங்க்ஷன் நேம் இருக்கோ அதே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா மட்டும்தான் இந்த வேல்யூ $x வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். கிளியரா? புரிஞ்சுதா? ரன் பண்ணலாமா இப்ப? இப்ப என்ன வருது? மேங்கோ ஜூஸ் அப்படின்னு வந்துருச்சுங்களா உங்களுக்கு அவுட்புட்? மேங்கோ ஜூஸ் வந்துருச்சுங்களா? ஏன் மேங்கோ ஜூஸ் வந்துச்சு? இங்க இருந்து வேல்யூ பாஸ் ஆகுது, அப்ப மேங்கோ ஜூஸ் வந்துருச்சு. சப்போஸ் வேல்யூ நான் பாஸ் பண்ணல அப்படின்னா என்ன வரும்? டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கலாம். என்ன வருது? ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். The default value apple will be assigned to the variable $x when the function calling is not pass any value as argument. Clear? புரிஞ்சா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா கமா $y கொடுத்துறேன். சரிங்களா? எக்ஸ் $y கொடுத்துறேன். இப்ப இங்க என்ன கொடுக்குறேன்னா சும்மா 7 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். இப்ப என்ன வரும் அவுட்புட்? என்ன கொஸ்டின்? அந்த 7 அப்படின்ற வேல்யூ எங்க போகும்? ஒய்க்கு போகுமா எக்ஸுக்கு போகுமா? ஒய். கிடையாது. சரியா? வெரி குட், பரவாயில்ல. பட் ஆனா அப்படி கிடையாது. என்ன நடக்கும் அப்படின்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்குமெண்ட்டுக்கு போவோம், செகண்ட் ஆர்குமெண்டோட வேல்யூ செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு போவோம். ஸோ லெஃப்ட் டு ரைட்டு தான் நாங்கள் வேல்யூ அசைன் ஆயிட்டே வரும். அப்படி இருக்கிறப்ப இந்த 7ன்றது எங்க போவோம்? எக்ஸுக்கு தான் போவோம். 7ன்றது எங்க போவோம்? எக்ஸுக்கு தான் போவோம். இங்க ஒய்னு டிஃபைன் பண்ணிருக்கேன், ஆனா ஒய்க்கு இங்க இருந்து எந்த வேல்யூமே பாஸ் பண்ணல. ஒய்க்கு டிஃபால்ட் வேல்யூ இல்ல, இங்க இருந்தும் எந்த வேல்யூ பாஸ் பண்ணல, ஒய்க்கு டிஃபால்ட் வேல்யூ இல்ல. அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட் வரும், அன்டிஃபைன்டு வேரியபிள் அப்படின்னு வரும். இப்ப 7ஓட வேல்யூ என்ன இருக்கு? எப்படி 7 வேல்யூ 7 will be stored in the variable x. xல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? 7 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஜூஸ் அப்படின்றது பை டிஃபால்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்ப 7 ஜூஸ் அப்படின்னு வந்துருச்சு. பட் ஆனா $y மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட், மிஸ்ஸிங் வருதா? மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட் 2 ஃபார் மிக்ஸி. சரியா? மிக்ஸிக்கு ஆர்குமெண்ட் 2 என்னது? மிஸ்ஸிங் வருது. புரிஞ்சுதா? ஆப்பிள் இப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகும்? ஆப்பிள்ன்றது எங்க போகும்? எக்ஸுக்கு போகும், ஆரஞ்சுன்றது ஒய்க்கு போகும், மேங்கோன்றது ஜெட் போகும். ஸோ 1 by 1 தான் என்ன ஆகும்? போகும். 1 by 1 தான் என்ன ஆகும்? போகும். ஸோ லெஃப்ட் டு ரைட் ஆர்டர்ல போகும். இந்த ஆர்டர்ல போகுது, லெஃப்ட் டு ரைட் ஆர்டர்ல. ஆப்பிள்ன்றது ஜெட்டுக்கு போகாது. சரிங்களா? ஆப்பிள்ன்றது ஜெட்டுக்கு எக்ஸுக்கு போவோம், ஆரஞ்சுன்றது ஒய்க்கு போவோம், மேங்கோன்றது ஜெட்டுக்கு போவோம். ஸோ என்ன ஆர்டர்ல போகும்னா லெஃப்ட் டு ரைட் ஆர்டர்ல தான் என்ன ஆகும்? டேட்டா போகும். புரிஞ்சுதா? ரைட். இப்ப பாருங்க என்ன அவுட்புட் வருதுன்னா ஆப்பிள் ஆரஞ்சு மேங்கோ, ஆப்பிள் ஆரஞ்சு மேங்கோ ஜூஸ் வருதுங்களா அவுட்புட்? இப்ப இந்த மேங்கோ மட்டும் நான் என்ன கட் பண்ணிடுறேன். இல்ல மேங்கோ வேண்டாம், ஆரஞ்சை மட்டும் கட் பண்ணிடுறேன். இப்ப என்ன ஆகும்? இப்ப என்ன ஆகும்? ஆப்பிள்ன்றது எக்ஸுக்கு போகும், மேங்கோன்றது ஒய்க்கு போகும், இஜெட்டுக்கு வேல்யூவே இல்ல. அப்ப எம்டியா இருக்குப்ப பை டிஃபால்ட் வேல்யூ எங்க கொடுக்கணும்? இங்க கொடுக்கலாம் ஒரு வேல்யூ. சாத்துக்குடி அப்படின்னு வச்சுக்கோங்க.
அப்ப என்ன ஆகும் இஜெட்டுக்கு இங்க இருந்து வேல்யூ பாஸ் பண்றப்ப பை டிஃபால்ட் என்னது சாத்துக்குடி. அப்ப என்ன ஆகும் ஆப்பிள் எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும், மேங்கோ ஒய்ல ஸ்டோர் ஆகும். இஜெட்டுக்கு எந்த வேல்யூமே பாஸ் பண்ணல, அதனால சாத்துக்குடின்ற வேல்யூ இஜெட்ல ஸ்டோர் ஆயிக்கும். அப்ப ஆப்பிள் மேங்கோ சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்னு வரும். ஆப்பிள் மேங்கோ சாத்துக்குடி ஜூஸ். கிளியர்? ஆர்குமெண்ட்ஸ் வித் டிஃபால்ட் வேல்யூன்றது இதுதான். அடுத்து இந்த இடத்துல பாரு STRLEN. இப்ப என்ன ஆகுதுன்னு பாரு, $Xல ஸ்டோர் ஆகுது, மேங்கோன்றது $Yல ஸ்டோர் ஆகுது. இஜெட்ல எந்த வேல்யூமே பாஸ் பண்ணல, அதனால பை டிஃபால்ட் வேல்யூ சாத்துக்குடி. சரியா? சாத்துக்குடி அப்படின்னு எடுத்துக்கிச்சு. சரிங்களா? ரைட். இப்ப $Xல என்ன இருக்கு ஆப்பிள், $Y மேங்கோ. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். என்ன ஃபங்க்ஷன்? ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் தான் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இவ்வளவு நேரம் பார்த்தது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். அந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்குள்ள ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அது STRLEN அப்படின்ற ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். So this function used to measure the length of the string. So $Xன்ற வேரியபிள் உடைய பாராமீட்டர் உடைய இல்ல ஆர்குமெண்ட் உடைய லென்த் என்ன, எத்தனை கேரக்டர்னு மெஷர் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. அப்ப இங்க என்ன வரும், எத்தனை கேரக்டர் இருக்கு இஜெட்ன்றது 1 2 3 4 5 6 ஸ்பேஸ் 1 7 8 9 10 11 வரணும். என்ன வரும்னா 11 வரும். அப்ப எக்ஸுக்கு என்னது ஆப்பிள் மேங்கோ அப்புறம் 11 ஜூஸ் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? சோ இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்பேஸும் ஒரு கேரக்டரா ட்ரீட் பண்ணிக்கும். ஸ்பேஸ் ஆல்சோ ட்ரீட்டட் as a character while measuring the length of the string. Clear? Space also treated as a character while measuring the length of the string. Clear? Right. So mixi அப்படின்றது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நம்ம மிக்ஸின்னு கொடுக்கலாம், ஜார்னு கொடுக்கலாம், இல்ல அம்மா மிக்ஸின்னு கொடுக்கலாம், இல்ல ஐயா மிக்ஸின்னு எப்படி வேணா கொடுக்கலாம். ஃபங்க்ஷன் நேம். So this is user defined function. We can give any name to it. Pre-defined function அப்படின்னா already defined while installation of PHP package. இதுல நம்ம மாத்த முடியாது. ஸ்ட்ரிங் லென்த் தானே, ஸ்ட்ரிங் லென்த்னு வச்சுக்கோ சார் அப்படின்னா வருமா அப்படின்னா வராது. என்ன ஆகும்? எரர் வரும். சரிங்களா? அன்டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வந்துருச்சுங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் நமக்கு தகுந்த மாதிரி என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். ஆனா ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் லென்த் மெஷர் பண்றது ஸ்ட்ரிங் லென்த் தான் ஃபங்க்ஷன். கிளியரா? देखो length of ராமகிருஷ்ணா அப்படின்னு கொடுக்குறோம். இப்ப என்ன அவுட்புட் வரும்? வாட் வில் பி தி அவுட்புட் ஹியர்? ஸ்ட்ரிங் லென்த் என்ன ராமகிருஷ்ணா இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? 12 வரும். சரியா? செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் we are going to discuss about array. என்ன பார்க்க போறோம்? அரே அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் ஏ பி எக்ஸ் ஒய் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்னது வேரியபிள். வேரியபிளுக்கு அரேக்கு என்ன டிஃபரெண்ட்? வேரியபிள்ல ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். we can store only one value in the variable, but by using the keyword array we can store n number of values, but that value should be separated by the operator comma. Clear? So the array classified into three types. First one, what is the first one? Indexed array. Second one, associative array. Third one, multi-dimensional array.
Clear? There are three types of array. First one, indexed array. Second one, associative array. Third one, multi-dimensional array. So first we will discuss about indexed array. Clear? To define the array, we have to use the keyword. என்ன keyword யூஸ் பண்ணோம்? array அப்படின்ற keyword யூஸ் பண்ணணும். அடுத்து function வரணும், endல semicolon வரணும். இதுதான் syntax. இதுதான் இது syntax. So within the parenthesis we can give the value as என்ன கொடுக்கலாம்? ஸ்டூடெண்டோட மார்க்ஸ், தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் மார்க் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்டூடெண்ட் நேம் வரணும். ரைட்? ஸ்டூடெண்ட் நேம். ஸ்டூடெண்ட் நேம் ராஜா, கமா. அடுத்து என்ன வரணும்? தமிழ் மார்க். தமிழ் மார்க் என்ன கொடுக்கலாம்? 100. அடுத்து என்ன மார்க்? இங்கிலீஷ் மார்க் 70. அடுத்து என்ன மார்க்? மேக்ஸ் மார்க் 98 அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளியர்? So there are three values are specified within the function. என்னது? array அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்பெசிஃபை இருக்கும். அதுல ராஜான்ற ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு. 100, 70, 98 வேல்யூ. அதெல்லாம் இந்த இதுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 98.5 கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, அரேயோட வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். டாலர் எக்கோ டாலர் ஏ ஸ்கொயர் பிராக்கெட் தான் போடணும். ஸ்கொயர் பிராக்கெட் தான் என்னன்னா இண்டெக்ஸ் வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு என்ன பிராக்கெட் போடுவேன்? டு ஸ்பெசிஃபை த இண்டெக்ஸ் வேல்யூ யூ ஹேவ் டு யூஸ் த ஸ்கொயர் பிராக்கெட், நாட் parenthesis. 0 அப்படின்னு கொடுக்குறோம். அவ்வளவுதான்டா. இப்ப என்ன நடக்கும்? ஏன்றது அரே நேம். அரே நேம் என்ன? ஏ. சரிங்களா? இது எல்லாமே வேல்யூஸ், அரே வேல்யூஸ். இது எல்லாமே அரே வேல்யூஸ். சரிங்களா? இப்ப இந்த ஏ ஆஃப் 0ன்ற பொசிஷன்ல ராஜாவும், ஏ ஆஃப் 1ன்ற பொசிஷன்ல 100ம், ஏ ஆஃப் 2ன்ற பொசிஷன்ல 70யும், ஏ ஆஃப் 3ன்ற பொசிஷன்ல 98.5ம் ஸ்டோர் ஆயிருக்கு. என்ன பண்றேன்? எக்கோ டாலர் 0ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப ரன் பண்ணுவோமா? என்ன வருது? அப்ப ஏ ஆஃப் 0ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? ராஜா ஸ்டோர் ஆயிருக்கு. ஏ ஆஃப் 3ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? 98.5 ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப என்ன கொஸ்டின்னா, அரே இண்டெக்ஸ் ஆல்வேஸ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் 0. ஹியர் the values 1 2 3 4 a number of values are there. These values are stored in the array subscript value. Array name with some other positional. என்னது? 0, a of 0, a of 1, a of 2, a of 3 அப்படின்ற ஒரு பொசிஷன்ல போய் என்ன ஆகுது? ஸ்டோர் ஆகுது. ஒரு இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆகுது. சரிங்களா? இப்ப இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? 0 1 2ன்றதான். 0 1 2லாம் எனக்கு ஸ்டோர் ஆகக்கூடாது. ஒரு வேல்யூல ஸ்டோர் ஆகணும்னா நாங்க என்ன பண்றதுல நேம் இம்ப்ளைஸ் எந்த சிம்பிள் நல்லா பார்த்துக்க. ராஜா முடிஞ்சா? அடுத்து 98 எப்படி கொடுக்கணும்? நம்ம 98 தமிழ் அப்படின்ற மார்க். அப்பதான் நமக்கு தெரியும் தமிழ்ன்ற மார்க் 98. முட்டையை கொடுத்தா நமக்கு தெரியாதுல்ல. அடுத்து என்னது? புரிஞ்சா? சோ பொசிஷன் கொடுக்காம இண்டெக்ஸ்ல ஸ்டோர் கூட ஒரு பர்டிகுலர் நேம்ல ஸ்டோர் ஆகணுன்ற பட்சத்துல இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். இதுக்கு பேரு அசோசியேட்டிவ் அரே. இதுக்கு பேர் என்ன அரே? அசோசியேட்டிவ் அரே.
அப்ப இண்டெக்ஸ் வேல்யூ என்ன கொடுக்கணும் 0 1 கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பார்த்தது இண்டெக்ஸ்டு அரே செகண்ட் பார்த்தது அசோசியேட்டிவ் அரே அப்ப இங்க என்ன வரும் இண்டெக்ஸ் வேல்யூ இப்ப நேம் கொடுக்கலாம் இல்ல தமிழ் அப்படின்ற வேரியபிள் நேம் கொடுக்கலாம் இல்ல இங்கிலீஷ் அப்படின்ற வேரியபிள் நேம் கொடுக்கலாம் அப்ப என்ன கொடுக்கணும் சாரி கீவேர்ட் நாட் ஏ வேரியபிள் நேம் கீவேர்ட் இங்கிலீஷ் ரன் பண்ணலாமா என்ன இருக்கு இங்கிலீஷ்ல எத்தனை இருக்கு 100 வந்துச்சுங்களா சப்போஸ் தமிழ்னா தமிழுக்கு என்ன வரும் என்ன தப்புன்னு வருது என்னாச்சு ஏன் தப்புன்னு வருது சார் மேல ஸ்மால் கேப்ஸ்ல இருக்கு சார் என்ன இருக்கு ஸ்மால் லெட்டர்ல இருக்கு அப்ப அந்த கீவேர்டு என்னவோ அதே கீவேர்டு தான் இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவோம் அசோசியேட்டிவ் அரேல கீவேர்ட் யூஸ் பண்ணப்படுது இன்ஸ்டெட் ஆஃப் இண்டெக்ஸ்டு வேல்யூ இண்டெக்ஸ்டு அரேல தான் இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவோம் 0 1 2 3 ன்னு பட் அசோசியேட்டிவ் அரேல என்ன யூஸ் பண்ணுவோம் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம் கீவேர்ட் வந்து கரெக்டா கேஸ் சென்சிட்டிவா இருக்கணும் தமிழ் இப்ப என்ன ஆகும் 98 வந்துச்சுங்களா முடிஞ்சா இதுக்கு பேர் என்னது அசோசியேட்டிவ் அரே வேணா இப்படி கொடுக்கலாம் தமிழ் இப்ப இப்படி கொடுக்கலாம் எப்படின்னா சும்மா டிஸ்பிளே தானே ஐ காட் அடுத்து என்ன வரும் தமிழ் மார்க்ஸ் வரும் 70 மார்க்ஸ் in தமிழ் அப்ப என்ன ஆகும் தமிழ் அப்படின்றது ஸ்ட்ரிங் சரிங்களா அப்ப இது ஒரு ஸ்ட்ரிங் நெக்ஸ்ட் என்னது இது வேரியபிள் வித் கீவேர்டு தமிழ் டு டிஸ்ப்ளே ஆஃப் இட்ஸ் வேல்யூ இது என்னது மார்க்ஸ் இன் தமிழ் புரிஞ்சா அப்ப தனித்தனியா இருக்கிறப்ப இடையில என்ன வரும்னா டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும் டாட் ஆபரேட்டர் இந்த கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது யூஸ் பண்ணணும் இப்ப என்ன வரும் அவுட்புட் இந்த மாதிரி வரும் I got 98 marks in Tamil. I got 98 marks in Tamil. Clear? Next concept பாப்போமா ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது மல்டி டைமென்ஷனல் அரே open close between that we have to specify the value array clear go $a of 0, 0 என்ன கமா இங்க என்னது கமா இதுக்கு கமா தேவையில்லை லாஸ்ட் தானே லாஸ்ட்க்கு தேவையில்லை எஸ் ராஜா சரிங்களா சோ இது மல்டி டைமென்ஷனல் அரே இது என்னது மல்டி டைமென்ஷனல் அரே அப்ப என்ன கண்டிஷன் இது ஃபர்ஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ இது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோவோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 0 ரோவோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0 செகண்ட் ரோவோட இண்டெக்ஸ் வேல்யூ 1 தேர்ட் ரோவோட இண்டெக்ஸ் வேல்யூ 2 சரிங்களா அப்ப 0,0ன்றப்ப என்ன வரும் ராஜா வரும் 0,1 என்ன வரும் 78 வரும் அதாவது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் இது எதை டிஃபைன் பண்ணுது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் 0,2 என்ன வரும் 100 கிளியரா சோ 0ன்றது ரோவை ஸ்பெசிஃபை பண்ணுது 0 ஸ்பெசிஃபை த ரோ சோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்
there are two index in multi-dimensional array. There are two index. First index value specify the row. எந்த row னு specify பண்ணுது. Second index value specify the column. So first index define the row. Second index define the column. அப்ப 0,2 ல என்ன இருக்கும்? row first is the row னு சொன்னேன். அப்ப 0. 2 எங்க இருக்கு? 2. அப்ப என்ன வரும்? 100. அதனால தான் 100 னு இருக்கு. இப்ப இந்த 58 அப்படின்ற வேல்யூ வரணும் நீங்க. என்ன வேல்யூ? இந்த 58 வேல்யூ வரணும் நீங்க. இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? அதான் क्वेश्चन. இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? 58 ஓட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? அதோட பொசிஷன் என்ன? சொல்லுங்க. இப்போ இது எத்தனாவது ரோ, எத்தனாவது காலம்? 2. எத்தனாவது காலம்? 1. ஃபர்ஸ்ட் ரோ கொடுக்கணுமா காலம் கொடுக்கணுமா? ரோ தான் கொடுக்கணும். அப்ப 2,1. அப்ப 2,1ல என்ன வேல்யூ இருக்கு? 58. அப்ப இங்க என்ன வரணும்னா 2, இங்க என்னது 1. அப்ப என்ன வரும் அப்படின்னா 58 வரும். 58 வந்துச்சுங்களா? இப்படிதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். क्वेश्चन கேட்பாங்க இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? இப்ப 100 ஓட இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னா 0th ரோல 0, 1, 2 2th காலம்ல இருக்கு. அப்ப 0,2 னு கொடுத்தா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா 100 னு வரும். சரிங்களா? கிளியரா? Thank you. Subscribe my channel Honey Vashita.